ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, எஸ்பிஐ பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனான யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனில் இந்த எஸ்பிஐ கிரெடிட் கார்டை எப்படி லிங்க் பண்ணுறது, லிங்க் பண்ணதுக்கப்புறம் அதோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் என்ன, டியூ டேட் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி அதுக்கான அமௌண்ட் எப்படி பே பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் டிஸ்பிளேல கார்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே இதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மை கிரெடிட் கார்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மை கிரெடிட் கார்டு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு டாப்பில் லிங்க் நவ் அப்படிங்கிற ப்ளூ கலரில் இருக்கும். ஃபஸ்ட் நம்மளோட கிரெடிட் கார்டு அதில் லிங்க் பண்ணணும். லிங்க் நவ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஐ அக்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும். நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அக்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கீழே ஐ அக்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஐ அக்ரி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே நம்மளோட நம்பருக்கு வந்து எந்த கார்டு இருக்குது அப்படிங்கிறத ஃபெச் பண்ணும். கார்டு இல்லைன்னா அப்படின்னா எரர் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கணும். உங்களோட கிரெடிட் கார்டோட யூசர் ஐடி பாஸ்வேர்டும் கொடுக்கணும். இல்லைனா கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்தும் இதில் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். யூசர் ஐடி பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். தேவையான நம்ம சேனலில் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்து கூட நீங்கள் இதில் உங்களோட கார்டை வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை அந்த டீட்டெயில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு இல்லைனா வந்து உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு கீழே சப்மிட் இருக்கும். அந்த சப்மிட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் கிளிக் பண்ணதும் அவ்வளோதாங்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட கிரெடிட் கார்டு வந்து உங்களோட யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனோட லிங்க் ஆயிடுச்சு. லிங்க் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஹோம் பேஜ் வந்துட்டு திரும்பவும் உங்களோட கார்ட்ஸ் மை கிரெடிட் கார்டு அப்படிங்கிற டீட்டெயில்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் லிங்க் பண்ண கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது வந்து எந்த டேட்டு, எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் இருக்குது, எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி டியூ டேட் என்ன, எந்த டேட்டில் வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும், மினிமம் பேமெண்ட் எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது மூலமாகவே பேமெண்ட் பண்ணிக்கலாம். வியூ மோர் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்துடும். ஸோ எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு இருக்கும். எவ்வளோ டோட்டலாக எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துலையே வந்து ஷோ ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் உங்களுடைய எஸ்பிஐயில் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்பிஐ மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனான யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன்லேயே அதை லிங்க் பண்ணி அதுக்கான பில் பேமெண்ட் பண்ணுறது, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணுறது எல்லாமே வந்து ஈஸியாக இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை சந்திக்கிறேன். தேங்க்யூ.